அவங்களுக்கு ஒரு பயம் வருது. ஓ, நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டத்துக்கு வளர்ந்து வருது, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவதூறுல கையில் எடுக்கிறாங்க. பிரபாகரனை சந்தித்தார், சந்திக்கல. இது வந்து 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்ற விஷயம். அதை இன்று தூசி தட்டி கொண்டு எடுத்துக்கொண்டு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அது ஒரு டிபேட்டாக பேசி இன்னைக்கு ஒருத்தர் அவரே சொல்கிறாரு வந்து பார்த்தாங்கிறாரு. பெரியார் இங்கே ஆரம்பிக்கிற ஒரு விஷயம். பெரியாரை பெரியாரை எந்த இடத்துல நாங்கள் வந்து பெரியாரையும் ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தொடர்ச்சியாக அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். இது ஏதோ ஒன்று ஒரு சென்சிட்டிவாக பேசி விட்டுட்டு அந்த ஒரு பேசு பொருளாக சீமான் இருக்க வேண்டுமோ அப்படிங்கிறதுக்காக இது உருவகப்படுத்துறாரா? ராஜபக்சேன் கை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அன்னைக்கு நீங்கள் மறுத்திருக்கலாமே. இது வரைக்கும் நான் கை கொடுத்து அன்னைக்கு சமரசமாக போனனால இந்த மக்களுக்கு நான் இந்த தீர்வை பெற்றுக் கொடுத்துட்டேன்னு வெளிப்படையாக அறிவிக்க சொல்லுங்க. இவர் வந்து அவதூறாக பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க வழக்கு தொடுக்க இல்லை வழக்கு தொடுத்துருக்கலாம். வழக்கோட நிப்பாட்டிக்கலாம்ல. எதுக்கு நீங்க வீட்டை முற்றுகிறீங்க, அவதூறா பேசுறீங்க, அசிங்கமா சேனல்ல வச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 24,000 பேர் ஈரோட்டில் வந்து இன்னைக்கு பெரியார் மண்ணை தொட்டுட்டீங்க, பெரியாரை தொட்டு இந்த நாட்டில் நீங்கள் இருக்க முடியுமா, பெரியாரை பற்றி பேசிவிட்டு இந்த நாட்டில் இருக்க முடியுமான்னு சொன்னீங்க. ஈரோட்டில் 24,000 பேர் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே. இப்போ கிட்டத்தட்ட போன இடைத்தேர்தலை விட இந்த இடைத்தேர்தலில் அதிகமான வாக்குகள் வந்திருக்கு. இத்தனைக்கு இந்த டைம் வந்து அதிமுக கிடையாது, பாஜக கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டெபாசிட்டாவது வாங்கியிருக்காங்க. ஆனால் டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு சூழலும் இங்கே இருந்து இருக்குதுல்ல. இந்த பணக்கொழுப்பு, அப்புறம் ஒரு நல்ல தகப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா, இப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகள். சொல்லப்போனால் சீமான் ஒரு இடத்துல வந்து அம்பலப்பட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் வருது. ஏன்னா இந்த புகைப்பட விஷயமா இருக்கட்டும், அவர் எதை வைத்து அரசியலோட பெரிய பிம்பமாக உருவாக்கப்பட்டாரோ அதுவும் அங்கே உடையப்படுது. 2009 இன அழிப்புக்கு இவர்களும் முக்கியமாக காரணமாக இருக்கலாம் என்பதுதான் ஐயப்பாடே. கேரளாவிலேருந்து வந்தவங்களும் மலையாளின்னு தான் சொல்லுவோம், ஆந்திராவிலேருந்து வந்து தெலுங்குன்னு தான் சொல்லுவோம். அதை சொல்லுங்கள், நீங்கள் திராவிடர்னு ஒன்று புதுசாக எங்கள் மேலே கொண்டு வந்து புகுத்தாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அவர் தான் வளர்த்த மகளை திருமணம் செய்தாரா இல்லையா? இதுக்கு மேலே என்ன ஆதாரங்கள் கேட்கணும், ஆதாரங்கள் வேணும். தான் வளர்த்த மகளை நீங்கள் ஒரு திருமணம் செய்து கொண்டதே அவர் மனைவி ஆகிவிட்டாலே. மனைவி தானே பொருள், அதுக்கு பேர். அதுக்கப்புறம் தன்னுடன் வந்து உறவு வைத்திருந்தாங்க, தன்னிடம் வந்து பணத்துக்காக இல்லை என்னென்னு சொத்துக்காக, அதெல்லாம் வேண்டாம் சார். அது என்ன, அதோட உறவு முறைக்கு நீங்கள் பேர் சொல்லிடுங்க. வணக்கம் நண்பர்களே, தி நியூஸ் டைம். இன்று நம்மோடு உரையாட நாம் தமிழர் நிர்வாகி திரு சசிகுமார். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து பரபரப்பாக வச்சுருக்கீங்களே, ஈரோடு இடைத்தேர்தலில் ஆரம்பித்ததுலேருந்து பெரியார் விவகாரத்துலேருந்து இப்போ சமீபத்தில் இன்றைக்கி விஜய் கொடுத்துருக்க கவுண்டர் கூட பணக்கொழுப்பு இந்த மாதிரியான ஒரு விஷயம். ஏன் தொடர்ந்து அண்ணன் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தில் ரீதியான ஒரு மோதலில் இருந்தவர் ஏன் இப்போ வந்து இந்த மாதிரி தொடர்ந்து இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற பெரும் விமர்சனம் வைக்கப்படுது. மக்களிடம் செல்வாக்கு பெற்று வருது நாம் தமிழர் கட்சி. தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களில் தொடர்ச்சியாக நம் கட்சி வந்து ஈடுபாடு கொண்டு இருக்கு. எல்லா மக்கள் போராட்டத்திலையும் மக்கள் வந்து தேடுறாங்க, நாம் தமிழர் கட்சியை தேடுறாங்க. அண்ணன் அவர்களே ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று நாம் தமிழர் கட்சியை தேடி மக்கள் வர்றாங்க. போராட்டம் செய்யக்கூடிய அந்த தலைமைகள் எங்களை தேடி வர்றாங்க. அப்போ மக்கள் வந்து எங்கே தீர்வு கிடைக்கும் அதை நோக்கி போகிறாங்க இல்லையா? அப்போ இந்த ஆளும் வர்க்கத்தை எதிர்க்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். அப்போ இவர்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது ஓங்கி குரல் கொடுக்குறோம். அது இவர்களுக்கு வந்து வழியை தருகிறது, இல்லை அவர்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை தருகிறது. எல்லா இடத்துலையும் தீர்வை நோக்கி போக வேண்டிய இடத்துக்கு அவங்கள தள்ளப்படுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வருது. ஓ, நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு வளர்ந்து வருது, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவதூறுல கையில் எடுக்கிறாங்க. தொடர்ச்சியாக எங்கள் மீது அவதூறுகளை பரப்பிக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், மெயின் சேனல்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ கொச்சையாக பேச முடியுமோ, எவ்வளோ தரக்குறைவாக பேச முடியுமோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபாகரனை சந்தித்தார், சந்திக்கல. இது வந்து 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்ற விஷயம். அதை இன்று தூசி தட்டி கொண்டு எடுத்துக்கொண்டு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அது ஒரு டிபேட்டாக பேசி இன்னைக்கு ஒருத்தர் அவரே சொல்கிறாரு வந்து பார்த்தாங்கிறார், ஒருத்தர் சொல்கிறாரு ஃபோட்டோ எடுத்தார் ஆனால் கொஞ்சம் நேரம் தான் இருந்தாங்க, இன்னொருத்தர் என்னிடம் ஒரு காணொலியே இருக்குங்கிறார், இன்னொருத்தர் இல்லை நான் தான் அவரை அனுப்பி வச்சேங்கிறார்.
முன்னுக்கு முரணான தவறுகளை அவர்களே பேசி பேசி ஒரு மனிதனை வந்து ஒரு கோபத்தின் உச்சத்துக்கே கொண்டு போகிறாங்க. அப்போ சில வார்த்தைகள் வந்து தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும், இல்லை கோபத்தின் வெளிப்பாடாக தான் அது இருக்குமே தவிர. இல்லை, ஆரம்ப புள்ளி சீமானாக தான் இருக்கிறார். எந்த இடத்துல அண்ணன் பெரியார் இங்கே ஆரம்பிக்கிற ஒரு விஷயம், பெரியாரை நல்ல பெரியாரை எந்த இடத்துல நாங்கள் வந்து பெரியாரையும் ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தொடர்ச்சியாக அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். பெரியாரும் ஒருத்தர், அதில் மாற்று கருத்தே இல்லைப்பா. பெரியாரையும் நம்ம ஒரு போற்றுதலுக்குரிய உறவராக நம்ம அவரும் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஏற்றுக்கொண்டு நாங்கள் அது கடந்து தான் வந்தோம். ஆனால் தொடர்ச்சியாக திராவிடமும் திமுகவும் சேர்ந்து கொண்டு இந்த மண்ணில் பெரியாரை தவிர யாரும் இல்லை, பெரியார் தான் இந்த மண்ணுக்கானவர், படிக்க வைத்ததே பெரியார் தான், அதற்கு முன்னாடி தமிழர்கள்லாம் ஒன்றும் இல்லாதவர்களாக இருந்தார்கள், நாகரிகம் மற்றவர்களாக இருக்காங்க, காட்டு மிராண்டிகளாக இருந்தார்கள், அவர்களுக்கு படிப்பறிவு இல்லை, அவர்களுக்கு பொது அறிவு இல்லை, அவர்களுக்கு எந்த இடத்துலையுமே அவர்கள் நாகரிகம் பெற்று இருக்கவில்லை, இந்த நாகரிகம் பெற்று இந்த வளர்ச்சி அடைந்ததுக்கு எல்லாமே பெரியார் தான் சொல்கிறாங்க இல்லையா. அந்த இடத்துல தான் கட்சி முரண்பட்டு நின்னது. அப்போ இத்தனை முன்னோர்கள் இந்த மண்ணுக்காக மிக பெரும் அறிஞர்களாகவும் அறிவு ஜீவிகளாகவும் இந்த மண்ணை காத்து இந்த மண்ணுக்காக பல தியாகங்களை செய்து நீங்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் இரும்பை உருக்கி நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து கத்தி பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து என்னன்னா இவங்க திமுக வைக்கிறது பெரிய ஒரு விஷயம் தான். என்னன்னா பெரியார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆதாரப்பூர்வமாக எடுத்துகிட்டு வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. நம்மளும் வரலாற்று ரீதியாக தமிழ் நிலத்தை சார்ந்தவர்கள், தமிழ் மன்னர்களோ அல்லது தமிழ் ஆகச் சிறந்தவர்களோ இருந்தவர்களை வந்து நம்ம வந்து அந்தமாரி பட்டியல் எடுத்து காட்டி இவங்களாம் இருந்தாங்க, இவங்க இதை கண்டுபிடிச்சாங்க, இவங்களாம் வந்து இந்த சீர்திருத்தம் செஞ்சாங்க, இவங்களாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஏன் பெரியாரை மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கொஷினை வைக்கலாம். ஒன்று. அடுத்து இவர் பெரியார் சொன்ன விஷயங்களை இதுதான் இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கன்னு அதுக்கான எதிர்வினை ஆற்றுறாரு, அதுக்கு வந்து கடுமையான விமர்சனங்களையும் வைக்கிறாரு. அதுக்காக அவங்களும் தொடர்ந்து ஆதாரம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரம் கொடுத்துட்டு போயிட்டா இந்த பிரச்சனைகளும் கிடையாது. இது ஏதோ ஒன்று ஒரு சென்சிட்டிவாக பேசி விட்டுட்டு அந்த ஒரு பேசு பொருளாக சீமான் இருக்க வேண்டுமோ அப்படிங்கிறதுக்காக இது உருவகப்படுத்துறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கப்படுதில்லை. இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணனின் தனிப்பட்ட வாழ்க்கையை, தனிப்பட்ட சீமானவர்களை தனிப்பட்ட விதமாக மிக கொச்சையாக தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். எந்த இடத்துலையுமே இவர்கள் வந்து அதற்காக ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதோ இல்லை அவர்களை வந்து நிறுத்துவதோ எதுவும் செய்யலை. ஏன்னால் இவர்கள் அதற்காக பணத்தை கொட்டி கொடுத்து அவர்களை பேச வைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஊடகங்கிற சொல்ல ஒரு வலைவலி நடத்தி கொண்டு முன்னாடி சத்தியம் டிவியில் இருந்த முக்தாரா இருக்கட்டும், அவரை மிக தரக்குறைவாக அண்ணனை பற்றி பேச வைக்கிறாங்க. அவருக்கு காவல்துறையை கொண்டு போலீஸ் பாதுகாப்போடு அவர் செஞ்சு கொண்டார். அப்போ இதெல்லாம் எதை நோக்கி இருக்கிறதுன்னு இருக்குல்ல. அப்போ இவரை நோக்கி இவ்வளோ கொச்சையாக பேசக்கூடியவர்களை அடக்காதவங்க இன்னைக்கு அண்ணனை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணன் அவர்கள் கேள்வி தான் கேட்குறாங்க. அதுக்கு சரியோ தவறோ பெரியார் அவர்களே நாங்கள் சொல்லிவிட்டோம், அவர் செய்யவே இல்லை, அவர் எதுவுமே சொல்ல, தமிழை காட்டு முரான்னு சொல்ல, தமிழை சனியன்னு சொல்ற, தமிழை நீசபாஷின்னு சொல்ல, தமிழை வீட்டில் பேசாதேன்னு சொல்ல, எதுவுமே அவர் சொல்லலைங்க, அவர் புத்தகத்தில் கூட இல்லைங்க, நீங்கள் பொய்யா சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? வழக்கு தொடுக்கலாம். இவர் வந்து அவதூறாக பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்க வழக்கு தொடுக்கலாம். இல்லை வழக்கு தொடுத்துருக்கலாம், வழக்கோட நிப்பாட்டிக்கலாம்ல. எதுக்கு நீங்க வீட்டை முற்றுகிறீங்க, அவதூறா பேசுறீங்க, அசிங்கமா சேனலில் வச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்கள் உங்கள் சட்டத்தை கையில் வச்சுருக்கீங்க, ஆட்சி கையில் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் அதை நேரடியாக நீங்கள் அதில் போகலாமே. ஏன் நீங்கள் வந்து பெரியாரை பற்றி நாங்கள் அவர் பேசுனதை தான் நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் வேறு எதுவுமே பேசலை. பெரியார் இப்படிலாம் பேசியிருக்காரு, இது சரியாக தவறான்னு மக்கள் மன்றத்தில் வைக்கிறார். மக்கள் மன்றத்தில் எடுத்துக்கொண்டு போய் மக்கள் அதுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க இல்லையான்னு மக்கள் சொல்ல போகிறாங்க. இன்னைக்கு 24,000 பேர் ஈரோட்டில் வந்து இன்னைக்கு பெரியார் மண்ணை தொட்டுட்டீங்க, பெரியாரை தொட்டு இந்த நாட்டில் நீங்கள் இருக்க முடியுமா, பெரியாரை பற்றி பேசிவிட்டு இந்த நாட்டில் இருக்க முடியுமான்னு சொன்னீங்க. ஈரோட்டில் 24,000 பேர் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே. அன்னைக்கு 10,000 பேர் இருந்தவங்க இன்னைக்கு 24,000 பேர். அந்த 24,000 கம்மி ஒன்றதுக்கு நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்க, காந்தியை கொண்டு போயிட்டீங்க. பெரியாரை வைத்து நீங்கள் வாக்கு கேட்கல, காந்தியை வச்சு வாக்கு கேட்டிருக்கீங்க. எல்லா இடத்துலையும் 500, 1000 காந்தி நோட்டை கொடுத்து தான் வாக்கு கேட்டிருக்கீங்க. அப்போ அந்த இடத்துல உங்களோட தத்துவமும் சித்தாந்தத்தை நீங்கள் பெரியாரை சும்மா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை, இப்போ ஒரு மாற்று சொன்னீங்க, மக்கள் எங்களை தேடுகிறார்கள், மக்களுடைய பிரச்சனைக்காக எங்களை வந்து எங்கே இருக்கீங்கன்னு தேடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறீங்க. மாற்றுக்கான ஒரு அரசியல் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. இப்போ கிட்டத்தட்ட போன இடைத்தேர்தலை விட இந்த இடைத்தேர்தலில் அதிகமான வாக்குகள் வந்திருக்கு. இத்தனைக்கு இந்த டைம் வந்து அதிமுக கிடையாது, பாஜக கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டெபாசிட்டாவது வாங்கியிருக்கலாம். ஆனால் டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு சூழலும் இங்கே இருந்து இருக்குதுல்ல. அப்போ அந்த மக்கள் வந்து பெரியார் பற்றி பேசிய விஷயங்களோ அல்லது சீமானுடைய எங்களோட மாற்று இவர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்காமல் இருக்கிறாங்களா? டெபாசிட்ங்கிறது என்னங்க? ஒரு
ஒரு தோற்றம், அவ்வளோதான். இவர்கள் வந்து ஒரு கட்டுத்தொகையை வாங்கிவிட்டார்கள், அவ்வளோதான். எங்களுக்கு அது முக்கியம் இல்லை, எங்களுக்கு வெல்லணும். வெல்றதுக்கு தான் எல்லாரும் தேர்தலில் நிற்கிறாங்க. எங்களுக்கு டெபாசிட் நீங்கள் 10,000 வாக்குகள் இருந்தாலும் 5,000 வாக்குகள்லாம் நேர்மையாக போட்டிருக்காங்க. அவர்கள் காசை வாங்கினாலும் கூட வாங்காதவும் கூட எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. காசை வாங்கிட்டு கூட பல பேர் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட நிலைமையில நாம் தமிழர் கட்சியை தேடி வந்து வாக்களிக்கிறாங்க. எந்த ஒரு இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி அந்த காசுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, அவர்களை சாதியாக பிரிக்கல. அவர்கள் மேல வைக்க சுமத்த போற ஒரு பழியா போகுதுல, காசு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுதுல. அது நம்ம சைடுல ஏன்னா நீங்க இல்ல, அது உண்மைதான். அது பழி சுமத்துறன்னு கிடையாது, இது உண்மை. அது மக்கள் காசை வாங்கி கொண்டு தான் ஓட்டு போடுறாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லையே. அப்படியாப்பட்ட நிலைமைக்கு தள்ளுன இந்த ஆளுகின்ற கட்சிகள் இவர்கள் தான் வெக்கி தலை கொண்டு, அவர்கள் தான் அவமானப்பட வேண்டும். நாங்கள் எதுக்கு? நாங்கள் உண்மையை பேசுறோம். நீங்க காசு வாங்கிட்டு போடாதீங்க நாங்கள் சொல்றோம், நீங்க காசு வாங்காதீங்கன்னு சொல்றோம். இந்த மக்களை இன்னும் ஏழ்மையில வச்சிருக்கீங்களே, இன்னும் பஞ்சப்பனார வச்சுக்கிறீங்களே, ஒரு 300 ரூபா காசுக்கு இந்த ஓட்டை விற்கிறாங்களே அப்படின்னு அண்ணா அவர்கள் சொன்னார்கள். ஓட்டுக்கு காசு கொடுத்து அந்த கோட்டை வாங்கினேன்னா குஷ்டரோகிக்கையில் இருக்கிற வெண்ணெய் சமன்னு சொன்னாங்க. அந்த கட்சிகள் தான் இன்னைக்கு வந்து காசை வாங்கி ஓட்டை போட்டு எங்களை சொல்றாங்க டெபாசிட் எல்லாம். அண்ணா காலத்துலேருந்தே ஓட்டுக்கு காசு கொடுக்குறது இருந்து தானே இருந்திருக்கு. அப்போ அது தவறா சரியா? இருந்துகிட்டு இருக்கு. அது சரியா தவறா? அது சரி பண்ணாம என்ன விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அது ரெண்டு கட்சிகளுமே அதை தானே நாங்கள் கேட்கிறோம். நன்மை செஞ்ச ஒரு கட்சி இன்னமும் மக்கள்கிட்ட காசை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு தானே உருவாக்கி வச்சிருக்கீங்க. அப்ப நீங்கள் ஒன்றுமே செய்யலன்னு தானே அர்த்தம். அதை தானே நாம் தமிழர் கட்சி மாற்றம் வேண்டும் என்றால் மக்கள் நிச்சயமா வந்து காசு கொடுத்தாலும் எது பண்ணினாலுமே ஒரு மாற்றத்தை நோக்கி போவாங்க. ஆனா அவங்களுக்கு மாற்றே தேவையில்லை, எங்களுக்கு இதுவே போதுங்கிறது தானே இது காட்டுற மாதிரி இருக்குது. இல்லை, அது வந்து வாதத்துக்கு வேணால் அது சரியாக இருக்கலாம். ஆனால் அவரோட வாழ்க்கை முறை இருக்குல்ல, வாழ்க்கை நிலை இருக்குல்ல, நீங்கள் இன்னும் அந்த அடித்தட்டு நிலைமையில தான் வச்சுருக்கீங்க. இன்றைக்கும் நீங்கள் வந்து ரேஷன் கார்டு நீங்கள் 1000 ரூபா ரேஷன் கார்டுக்கு கொடுக்குறீங்கன்னா பணக்காரன் முதற்கொண்டு ஏழை முதற்கொண்டு எல்லாரையும் வாங்கக்கூடிய நிலைமைக்கு வச்சுட்டீங்க. அவன் என்ன கேட்குறான்னா, இது ஏன் காசுரா, நீ திருடிட்ட, அதனால நான் அவன்கிட்டேருந்து நான் வாங்கிக்கிறேன், அதில் என்ன தப்புங்கிறாங்க. எல்லாரையும் உங்களுக்கான எப்படி சொல்கிறது, கூட்டாளியாக மாற்றிட்டீங்க. எப்படியா இருந்தாலும் அவன் ஓட்டு போட போகிறான், எப்படியா இருந்தாலும் ஜெயிக்க போகிறான். இந்த மனநிலைக்கு மக்களை மாற்றியது யார் குற்றம்? இந்த ஆண்டவர்கள் தானே குற்றம். இன்னைக்கு நீங்கள் வந்து காசை கொடுத்து இத்தனை பேரை நீங்கள் கொடுத்து இத்தனை கூட்டணியை வச்சுருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் சித்தாந்தம் சரியானது, நீங்கள் நேர்மையாக கட்சி நடத்துறீங்க. அப்போ இன்னைக்கு நீங்கள் வாங்கியிருக்க 75% வாக்குகளில் எத்தனை சதவீதம் உங்கள் வாக்கு நீங்கள் சொல்லிடுங்க. நீங்கள் சரியாக அவர்கள் வாங்கின வாக்கு உறுதியாக எங்களுக்காக போடப்பட்டது. நாம் தமிழர் கட்சி எப்படி இருக்கும் அந்த சின்னம் நாம் தமிழர் கட்சி சின்னம். ஓட்டு வாக்கு கேட்டது நாம் தமிழர் கட்சி, அவர் அண்ணன் சீமான் அவர்கள். அப்படி இருக்கும்போது எப்படி இன்னொரு கொள்கையை ஏற்றுவா இன்னைக்கு இந்த எனக்கு போடுவான்? எப்படி போட முடியும்? என்னோட நீங்க அசம்ஷன் வேணா பண்ணிக்கலாம், யூகத்தின் அடிப்பில் நீங்க சொல்லிக்கலாம். பெரியாரை பிடிக்காதவர்கள், பெரியாரை திட்டினது சரின்னு சொன்னவர்கள் இங்க வாக்களிச்சிருக்கலாம். இல்ல எனக்கு திமுக பிடிக்கல வாக்களிச்சிருக்கலாம், இல்ல எனக்கு பாஜக பிடிக்கல வாக்களிச்சிருக்கலாம், இல்ல நான் வந்து அதிமுக பிடிக்கல வாக்களிச்சிருக்கலாம். அது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது என் வாக்குன்னு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு வந்து திமுக எனக்கு 20,000 வாக்கு அதுல அப்படின்னு சொல்லுமா, இல்ல 80,000 வாக்கு என்னோடதுன்னு சொல்ல முடியுமா? எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது. ஆனா நாம் தமிழர் கட்சி உறுதிட்டு சொல்லலாம், இதில் விழுந்த வாக்குகள் 16% என்னோடதுன்னு சொல்லலாம். அதைத்தான் நாங்கள் சொல்றோம். நிச்சயமா. இப்போ நீங்க பேட்டியோட ஆரம்பத்துல சொன்னீங்க, அவதூறாக பேசுறாங்க, இது பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த பணக்கொழுப்பு, அப்புறம் ஒரு நல்ல தகப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா, இப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகள் இல்லைங்க. இது வந்து ஒரு கலவுக்கியலான வார்த்தைகள் வந்து இதை நான் சொல்றேன், தொடர்ந்து இதவே பேசிட்டு இருக்கேன். இல்ல இது நல்ல அப்பனுக்கு நல்ல ஆத்தாளுக்கு பிறந்தது, அது யாரை சொல்றாரு? இது யாரு? அப்ப யாரு நல்ல அப்பன் ஆத்தாளுக்கு பிறக்கல அப்படிங்கிறதுலாம் ஒரு இது என்னன்னா, இது நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும்னா, உங்களை சரியாக வளர்க்கவில்லைங்கிறது தான் அதுக்கு பொருள். ஓகே, அது வந்து நீங்கள் நல்ல பேரண்ட் இல்லை, நீங்கள் வந்து அவங்கள சரியாக அவங்கள வளர்க்கலை, வளர்ப்பு சரியா இல்லைங்கிறதா அதுக்கு மீனிங்கு. அதுக்கு அர்த்தமே அதுதான். அது கலோக்கியெல்லாம் பேசும்போது நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது நீங்க அதை ஆங்கிலத்துல முக்தார் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். இல்ல இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நீங்க முக்தார் பேசின வார்த்தைகளை நீங்க என்னென்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இதை பேசக்கூட முடியாது. நீங்க பொது வழியில பேசக்கூட முடியாது. நீங்கள் சொல்கிறீங்களா, ஒரு மயிருங்கிற வார்த்தையை வந்து ஒருத்தருக்கு ஒரு தப்பான அர்த்தங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் பேசலாம், புரியுதுங்களா? ஆனால் அவர் பேசுகிறதெல்லாம் தனிப்பட்ட அவர் வாழ்க்கையை கொச்சைப்படுத்தி நேரடியாக தாக்குதல் நடத்தியிருக்காரு. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆர்எஸ் பாரதி மிக மோசமான வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு. உங்கள் ஆத்தாளுக்கு ரவிக்க போட்டு விடுறதே நாங்கள் தான்லாம் பேசியிருக்காரு.
இதை விட மோசமான வாசகர்கள் திமுக எல்லா பேச்சாளர்களும் பேசியிருக்காங்க, அதிமுகவில் உள்ளவங்க பேசியிருக்காங்க, அதுக்குன்னு ஒரு தனி விங்கு வச்சுலாம் பேசி நடத்தியிருக்காங்க, பல இடத்துல வழக்கெல்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் நான் உள்ள போக விரும்பல. இல்லை அதுக்கெல்லாம் நான் போக இல்லை இல்லை நான் தான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு நல்ல பேரண்டிங்காக நீங்கள் வந்து வளர்ந்துருந்தீங்கன்னா ஒரு நல்ல சமூகத்தில் வந்திருக்கும் போது நீங்கள் இப்படிலாம் செய்ய மாட்டீங்கிறது தான் அதுக்கு அந்த மீனிங். அதை நான் சொல்லிடுறேன், அதுக்கு தான் அதுதான் மீனிங், அதுக்கு பேர். இல்ல நீங்க புரியுது, அது நம்ம சொல்றதுக்கும் ஒரு குழாயடி சண்டை மேல ஆயிருது. நல்ல பணம் நல்லா தரக்கு பணம் இருந்தா இல்ல அது ஒரு ஒரு அடிப்படை விஷயங்க. ஒரு அடிப்படை தண்ணீர் வரல, சுகாதாரமான தண்ணீர், ஒரு மருத்துவத்துக்கே இன்னைக்கு ரோட்ல நின்று கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு ஆட்சியாளர் வச்சுட்டாருங்கிற ஒரு ஆதங்கத்துல ஒரு கோவத்துல பேசுற வெளிப்பாடு தான் அது. நாம் தமிழருக்குள்ள இருக்கிறவங்களுமே அந்த கேள்வி வருது, ஏன் அண்ணா தொடர்ந்து இந்த மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு இதுவும் வருது இல்ல. நான் வந்து திருப்பி அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு அதை வந்து நியாயப்படுத்திக்கிட்டு அதை பத்தியே பேசிட்டு இருக்கிற விரும்பல. சில இடங்களில் அண்ணனே அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க, சில இடங்களில் கோவத்தின் வெளிப்பாடாக சில பொறித்த வரதான் செய்யும், வெளிப்பாடாக வரதான் செய்யும். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அதை வந்து பிடித்து கொண்டு இதனால தான் எனக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. அவர் சொன்ன 100 விஷயங்கள் இருக்குது. இந்த பணக்கொழுப்பில் பிடிச்சி நிற்கிற முதற்கொண்டு அன்னைக்கு பேசின விஷயங்கள் அவ்வளோ விஷயம் இருக்கும். இதெல்லாம் அவர்களுக்கு பேசு பொருளாக ஆயிடக்கூடாது. இவரை நாங்கள் எப்படி விஜயகாந்த் அவர்களை வந்து தொடர்ச்சியாக ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி அவரை வந்து மனமாற்றம் செய்து அவர் வந்து குடிகாரர், அவர் வந்து இப்படி தான் அவர் வளர்றாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்களோ இதை திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சீமான் அவர்களுடைய நட்பெயரை கெடுக்கிறதுக்காக திட்டம் உறுதியாக விஷயம் தான் நீங்கள் உறுதியாக எவ்வளோ போராட்டங்கள் இருக்குது, ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் மக்களுக்காக போய் நின்றுருக்கோம், மக்களுக்காக கொடுத்துருக்கோம். நேற்று நடந்த தைப்பூச விழாவுக்கு வந்து விடுமுறை வாங்கி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எடுத்து பேசலாமே. நாம் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டு தைப்பூசத்துக்கு விடுமுறை அப்படிங்கிறது அதுவும் கிளைம் பண்ணிக்கிறீங்க. நிச்சயமாக நாம் தமிழரும் ஒரு பங்களிப்பு செய்ததுன்றல யார்கிட்டமே மாற்று கருத்து இருக்காது. இப்போ தொடர்ந்து நிறைய நிர்வாகிகள் வெளியே போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக காரணம் சொல்கிறது என்னென்னா, திரு ரஜினிகாந்த் சந்திப்புக்கு பிறகு தான் முழுக்க வெளியே போகிறாங்க. இவர் முழுக்க ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. குருமூர்த்தி சந்திப்பு, நேற்று கூட ஜெகதீச பாண்டியன், அவர் வலதுகரமாக இருந்தவர், ரொம்ப நாள் இண்டு பயணித்தவர், அவரே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது மற்ற நிர்வாகிகளுக்கு மற்ற தம்பிகளுக்கு ஒரு அதிருப்தியோ இல்லை ஒரு தொய்வோ ஏற்படாதா? இல்லை, உறுதியாக அது ஏற்படாது. ஏன்னா கட்சியோட கட்டமைப்பு அப்படி எல்லாம் சித்தாந்தத்தையும் கட்சி கட்டமைப்பே இல்லைங்கிறாங்க நாம் தமிழர்ல. அது இல்லைன்னு சொல்கிறவங்க எப்படி 16% வாக்கு வாங்கினாங்கன்னு கேட்கணும். எப்படி இத்தனை நாட்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக 8% எட்டியதுன்னு கேட்கணும். அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி இவ்வளவு வேட்பாளர்களை போட்டு நிறுத்தியிருக்கா. 234 வேட்பாளர்கள். இதே விடுதலை சிறுத்தையினால் இன்றைக்கும் வந்து தனித்து நின்று அங்கீகாரம் பெற முடியல. இத்தனை ஆண்டு காலம் கூட பயணித்து தான் இன்றைக்கி அந்த இடத்த தொட்டிருக்காங்க. இன்றைக்கும் அவர்களால் 234 வேட்பாளரை போட முடியாது. நான் உறுதிட்டு சொல்கிறேன், 40 வேட்பாளர் நாடாளுமன்றத்துக்கு போட முடியாது. அந்த நிலைமையில் இருக்கும்போது கட்டமைப்பும் சரியாக இல்லாதனால ஒரு கட்சி எப்படி வரும், எப்படி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரும்? இத்தனை எதிரிகளை சித்தாந்தத்தின் அடிப்படையில் தமிழ் தேசியம் வளர்ந்து நிற்கிது அப்படின்னா இன்னைக்கு இந்த கட்டமைப்பு இருந்தால் தானே முடியும். 1000 பேர் வேலை செய்கிறானே. ஈரோட்டில் தொடர்ச்சியாக 15 நாட்கள் ஒவ்வொரு தொகுதியாக வந்து வேலை செஞ்சாங்களே, அப்புறம் எப்படி வந்து வேலை செய்வாங்க? அந்த கட்டமைப்பு இல்லாமல் எப்படி நடக்கும்? இது நாள் வரைக்கும் அவர்கள் அதில் பயணித்து வெளில போகும்போது ஒரு 10-50 சொல்லிட்டு போகிறதா என்ன சொல்லிட்டு போக முடியும்? கட்சி ரொம்ப நல்ல கட்சின்னு சொல்லிட்டு போக முடியுமா? ரொம்ப நல்லவர்கள் எல்லாமே நல்லவர்னு சொல்லிட்டு வெளில போவாங்களா? ஏதாவது ஒரு குறை சொல்லணும்ல, அதை தான் அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. இல்லை, இந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் போனதுக்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இல்லை, காரணம் அவர்களோட தேவை வேறையாக இருந்திருக்கு. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இருந்திருக்காங்க, அது நிறைவேறலைன்னு வெளியில் போகிறாங்க. இல்லை அண்ணனோட இல்லை கட்சியோட ஏதோ ஒரு மனக்கசப்பாக இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர்கள் தேவை அங்கே இதெல்லாம் சரிப்படுத்தானே ஒரு நல்ல தலைமைக்கான. அப்படி இல்லை, அப்படி சரிப்படுத்தலைன்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ அது வந்து எத்தனை நாட்களாக நீண்டு இருந்ததுன்னு தெரியாது. எத்தனை முறை அவர்களை சரிப்படுத்த, எத்தனை முறை அவர்களை வந்து மன்னிப்பு கொடுத்துருப்பாங்க, எத்தனை முறை அவர்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வெளியில் வரும்போது தெரியாதுல்ல. எனக்கு கேள்விப்பட்டே பல தடவை வந்து நான் விஷம் குடிச்சிருவேன், இல்லை நான் வந்து என்னை நீக்கிறாதீங்க, இல்லை என்னை வந்து மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி பல பொறுப்பாளர்கள் நிறைய பேர் வந்து அதை செஞ்சுருக்காங்க. இல்லை, கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தி வெளியில போலன்னா நான் விஷம் குடிச்சு வெளியில போலன்னா நான் விஷம் குடிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க அப்படியே மாற்றி சொல்றீங்க. இல்லை, ஒரு தலைவர் ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போயிட்டு இருக்கும்போது சில நடவடிக்கைகள் எடுக்கும்போது நீங்கள் அங்கே அப்போ இருக்கும்போது நீங்களும் அதை ஆமோதிச்சிருப்பீங்க, நீங்களும் அதை வரவேற்றிருப்பீங்க. இன்னைக்கு ராஜீவ்காந்தி பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆமாம் தெரியாது, நல்ல வேலைக்கு நம்ம அவருக்கு பின்னாடி நின்னமே, அன்றைக்கி போய் முட்டு கொடுத்துருப்போமே, தவறாக இருக்குமே அப்படின்னு இப்போ யோசிக்கிறாங்க. அது மாதிரி தான் இருக்கும். உடனே தலைமை அதை வந்து வெளியில் சொல்லாது. எல்லாருக்குமான காலம், எல்லாருக்குமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. தொடர்ந்து இப்போ சீமான் மேல் வைக்கப்படக்கூடிய அவதூறுகள்
அப்புறம் அவரோட வளர்ச்சிக்காக முட்டுக்கட்டை போடுறதுக்கா, அல்லது உண்மையாலுமே அவர் செய்கிற நடவடிக்கைகள்னால வைக்கக்கூடிய விமர்சனமாக நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ விமர்சனங்கள் எல்லார் கட்சிக்கும் உண்டு, எல்லார் தனி மனிதனுக்கும் உண்டு. அதில் மாற்றுக்கருத்து நீங்கள் வைங்க, ஆரோக்கியமான விமர்சனங்கள் வைங்க. அதை முழு மனதோட கட்சியும் ஏற்றுக்கொள்ளும், அண்ணன் அவர்களும் ஏற்றுக்கொள்ளும். இந்த தமிழ் தேசியத்தை பேசும் பிள்ளைகள் எல்லோருமே ஏற்றுக்கொள்வார். நாங்கள் வந்து யாரையும் எதிரியாக பார்க்கவே இல்லை. நீங்கள் இப்போ வந்து மாற்று இனத்தவர், இல்லை இங்கே வந்து மாற்று இனத்தவர் பல ஆண்டுகளாக குடியேறிட்டாங்க, அவர்களெல்லாம் எங்களுக்கு எதிரி, அவர்களை நாங்கள் விரட்டி விடுவோம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லோரும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கு இல்லையே, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் யோசிச்சுங்க, நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் அமெரிக்காவில் போய் குடியேறினாலும் நீங்கள் தமிழர் தான், நீங்கள் இந்தியனர் தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அதை வெளிப்படையாக சொல்லுங்கள் தான் சொல்கிறோம். அதில் ஏன் உங்களுக்கு பிரச்சனை? கேரளாவிலேருந்து வந்தவங்களும் மலையாளின்னு தான் சொல்லுவோம், ஆந்திராவிலேருந்து வந்து தெலுங்குன்னு தான் சொல்லுவோம். அதை சொல்லுங்கள். நீங்கள் திராவிடர்னு ஒன்று புதுசாக எங்கள் மேலே கொண்டு வந்து புகுத்தாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதற்கு பின்னாடி கொண்டு போய் அடையாதீங்க. நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, எங்கள் உறுதாய் பிள்ளையாக நாங்கள் வாழ்வோம். உங்களுக்கான திராவிடம் அப்படிங்கிற சொல்லு தான் உங்களுக்கு சிக்கலாக இருக்குது. திராவிடம்ங்கும் பொய்ன்னு தெரியுது இல்லை, அதில் ஏதோ ஒரு உள்ள நீங்கள் போய் ஒளிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் அப்படி ஒன்று இல்லாத ஒன்றுக்கு ஏன் உருவாக்கணும்? மிகப்பெரிய ஒரு வரலாறு கொண்ட இனத்தை நீங்கள் வந்து திடீர்னு திராவிடன்னு ஒன்று சுருக்கிறீங்களா? அதுதான் வேண்டான்னு சொல்கிறோம், அதுதான் தவறுன்னு சொல்கிறோம். மித்தபடி எங்களுக்கு எந்த ஒரு யார் மீதும் கருத்து வேறுபாடோ நீங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் பேசுங்க, நீங்கள் விவாதம் செய்யுங்கள், எங்களை கூர்மைப்படுத்துங்கள், நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் இன்று வந்த பிள்ளைகள், எங்களுக்கு 2009 வரைக்கும் நீங்கள் தான் நாங்கள் நம்பிக்கிட்டு தானே இருந்தோம். திராவிடம் தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோமே, அப்படி ஒரு இதே இல்லைன்னு நினச்சோமே. இப்படி எல்லாத்தையும் நீங்கள் இருந்து மடைமாற்றி ஏமாற்றி வைப்பீங்க. எங்கள் இன அழிப்புக்கு பின்னாடி தானே தெரியுது. அன்று தானே நாங்கள்லாம் ஒன்று திரண்டு நிற்கிறோம். அப்போ எங்களை நீங்கள் வலுப்படுத்தணும்ல. இத்தனை ஆண்டு காலமாக நம்ம ஏமாந்து 50-60 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த ரெண்டு கட்சிகளையும் ஆள விட்டு நாங்கள் இழந்தது தானே அதிகம். இன்றைக்கி எங்கள் மண் வளம் கொள்ளை போகுது. இன்றைக்கி கிருஷ்ணகிரியில் அவன் சொல்கிறானே, இன்றைக்கி 1,00,000 டன் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு எடுக்கிறாங்க, எங்கே போகுன்னே தெரில, நாளைக்கு மழைகள்லாம் இல்லாமல் போயிடணும் ஒருத்தர் சொல்கிறாள்ல, அந்த வழி எங்களுக்கு இருக்குல்ல. எங்களை நீங்கள் விரோதியாகவும் நாங்கள் ஏதோ உங்களை விரோதியை பார்க்குறோம்லாம் இல்லைல்ல. நீங்கள் இந்த தமிழ் தேசியத்தை குறிப்பாக இன்றைக்கி வந்து பிரபாகரன் அவருடைய பேரில் தான் நீங்கள் எடுத்து வந்தீங்க. ஆனால் இன்றைக்கி யாரெல்லாம் பிரபாகரனுக்கு ஆதரவாக இருக்காங்களோ, யாரெல்லாம் சீமானுக்கு முன்னாடி பிரபாகரனை தூக்கி பிடிச்சார்களோ, இந்த அத்தனை பேருமே இன்னும் பிரபாகரனோடு பயணித்தவர்கள் ஜெகத் கஸ்பர் போன்றவர்கள் எல்லாருமே இன்றைக்கி இவர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு, மிகப்பெரிய விமர்சனம் வைக்கிறாங்க. அப்போ இவருடைய அரசியல் தவறானதாக இருக்குது இன்றைக்கி. இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. 2009 வரைக்கும் தான் இவர்கள்லாம் புலியோடு இருந்திருக்காங்க, புலிகளை பற்றி பேசியிருக்காங்க. என்னைக்கு இந்த இனம் அழிஞ்சிச்சு, அவர்கள்லாம் கொல்லப்பட்டான்றோ அன்று முதல் இவர்கள் அப்படியே யார் கொள்றதுக்கு துணையாக இருந்தாங்களோ அவர்கள் பின்னாடி போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி சும்மா போகிற போக்கில் சும்மா பேசுகிறார். திமுகவும் ஒரு 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 தவறு செஞ்சுருக்குது, திமுக நினச்சிருந்தா தான் ஜெகத் கஸ்பர் பேசுகிறார். 2009க்கு அப்புறம் இன்று வரை தேசிய தலைவரை எந்தெந்த இடத்துலலாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் வழிவகுத்திருக்காரு, எந்தெந்த இடத்துல போய் நின்றுருக்காங்க. இதே பேசுகிற இன்றைக்கி பிரபாகரன் தேசிய தலைவர்னு எங்கள்னு சொல்கிற எல்லாம் இன்றைக்கி ஐயா திருமாவளவனாக இருக்கட்டும், திருமாவளவன் எந்த இடத்துல அவர் சொல்கிறார், கடைசி காலகட்டத்தில் நீங்கள் இந்திரா காந்தி எதிர்த்து பேசாதீங்க, சோனியா காந்தி எதிர்த்து பேசாதீங்க, பேசுனா என் மேலே நிறைய குண்டா போடுறாங்க அப்படின்னு அங்கேருந்து சொன்னாங்களாம். யாராவது அந்த வார்த்தைகளை சொல்லுவாங்களா? யாராவது அந்த வாசகம் இவர் பேசினாரா? இவர் எதிர்த்து பேச தான் இதை கேட்டுக்கிட்டு டெல்லி அரசாங்கம் வந்து குண்டு போட்டுச்சாங்க. இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா? கேட்குறதுக்கு அளவே இல்லாமல் அவர் போய் சொல்லிட்டு இருக்காரு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வர காங்கிரஸோட ஏன் நிற்கணும்? அன்னைக்கு சொன்னார் சரி, இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸை ஒட்டி பிடித்து கொண்டு ஏன் அவர் நிற்க வேண்டும்? திமுகவோட ஏன் நிற்க வேண்டும்? யாராவது கேள்வி கேட்பாங்களா? சரி, பிரபாகரன் அவர்களை எந்த அளவு இவர் பேசியிருக்காரு? ஈழத்தமிழர்களுக்கா இவங்க எந்த அளவு பேசியிருக்காங்க? இன்னைக்கு இங்கே ஆட்சி செய்யப்படும் குரல் தொடர்ந்து கிட்டத்தட்ட 83 காலகட்டங்களும் தொடர்ந்து நான் திருப்பி சொல்கிறேன், 2009 இன அழிப்புக்கு இவர்களும் முக்கியமாக காரணமாக இருக்கலாம் என்பதுதான் ஐயப்பாடே. ஓகே, எல்லா தமிழ் மக்கள் இன்றைக்கு இவங்க பேச ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது, ஓ இவங்கெல்லாம் ஒன்றா நின்று தான் இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர்களுடைய குற்றச்சாட்டு திரு சீமான் அவர்கள் நியாயப்படுத்துங்க. நான் திருப்பியும் சொல்கிறேனே, நீங்கள் போய் பிரபாகரன் அவர்களை பார்த்தீர்கள், சரி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ராஜபக்சே ஏன் பார்த்தீங்க? ராஜபக்சேன்னு கை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அன்னைக்கு நீங்கள் மறுத்திருக்கலாமே. இது வரைக்கும் நான் கை கொடுத்து அன்னைக்கு சமரசமாக போனனால இந்த மக்களுக்கு நான் இந்த தீர்வை பெற்றுக் கொடுத்துட்டேன்னு வெளிப்படையாக அறிவிக்க சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு திரு சீமான் அவர்கள் பெற்றுக் கொடுத்துட்டாரா? இவ்வளவு மக்கள் வந்து அதிகாரத்தில் இருந்த கட்சி, அதிகாரத்தோடு துணை நின்ற கட்சி, நாங்கள் தொடங்கிய கட்சி, 2009 தொடங்கிய கட்சி. இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு சட்டமன்ற வேட்பாளராகவோ இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற வேட்பாளரோ இருந்திருந்தா இந்த கேள்வியில் எங்களுக்கு நீங்கள் வைக்கலாம். இதை தாண்டி இன்னைக்கு பிரபாகரன் அவர்களை முடுக்கெல்லாம் தேசிய தலைவர் என்று கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஒரு சிறிய குழந்தைய கூட இன்றைக்கி வந்து இது யாருன்னு கேட்டால் தேசிய தலைவர் பிரபாகரன் சொல்கிற அளவுக்கு கொண்டு போய் வச்சுருக்கோம். இன்றைக்கி நீங்கள் அதை பயந்துக்கில்ல,
கொண்டு போய் ஒளிஞ்சிங்கல்ல, இன்னைக்கு பேசவே பயந்தீங்கல்ல. அன்னைக்கு அந்த அந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து உங்களுக்கு கேள்வி கேட்க பயமா இருந்தது. இன்னைக்கும் கேட்க மாட்டீங்க, அவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்களே. இன்னைக்கு நீங்கள் செய்கிறது, இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் தேசியம் வளர்ந்து வரும்போது நீங்கள் தான் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுனீங்க. 2009க்கு முன்னாடி இந்த தமிழ் தேசியத்தை பற்றியும் ஈழத்தை பற்றியும் முற்றுமுழுதாக பேசியவர் அண்ணன் திருமாவளவர்கள். எல்லோரும் நாங்கள்லாம் வந்து ஆர்வமாக போய் நின்னோம். இன்னைக்கு எங்கே போயிடுச்சு? எந்த இடத்துல அவர் தமிழ் தேசியத்தை பற்றி பேசியிருக்காரு? எந்த இடத்துல ஈழத்தை பற்றி பேசுகிறாரு? ஊரடங்குலையே. ஓகே, இப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த பேசிட்டு வரும்போது அந்த மக்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல, அந்த தீர்வை நோக்கி நீங்கள் போகிறீங்களா? அது கிடைக்கவே இல்லைங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இப்போ இவருக்கு ஈழத்தமிழர் ஆதரவு, மற்ற நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தோட ஆதரவு இருந்திருந்தால் இந்த ஒரு கடிதம் வந்திருக்காதுல்ல, பெரியாரை பற்றி பேசுவதை நிறுத்திக்கணும், இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரகுமார் போன்றவர்கள்ட்ட ஒரு கடிதம் வருது. ஸோ அப்போ இது வந்துட்டு அப்போ முழுக்க என்னென்னா நாடு கடந்த தமிழ் அமைப்புகளுமே அங்கே இருக்க அரசாங்கங்களுமே சீமான் மீது நம்பிக்கை இழந்ததாக எடுத்துக்கலாமா? யாருமே அப்படி இல்லை. நாடு கடந்த தமிழீழம்ங்கிறது விடுதலை புலிகளின் ஒரு அமைப்பு, அவர்களோட குரல் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. இன்றும் விடுதலை புலிகள் இருந்து தனியாக அவர்கள் சொன்னால் மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். சரிங்களா? நாடு கலந்த தமிழீழம்ங்கிறது விடுதலை புலியின் அத்தரைஸ்டு பர்சன்லாம் கிடையாது. இன்றைக்கு இலங்கையில் இங்கிருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள், லண்டனில் மித்த கனடாவில் வாழக்கூடியவர்களே சில பேருக்கு வந்து 2 இதாக தான் இருக்காங்க, குழுக்களாக தான் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ அதுலேயும் விலை போனவர் இருக்காங்க. இது வந்து 2003 இன அழிப்புக்கு முன்னிருந்தே இருக்கிறது. தேசிய தலைவர் அவர்கள் உயிருடன் இருக்கும் போதிலிருந்தே 2 குழுக்களாக அவர்கள் வந்து ஒட்டுக்குழுக்களாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கூட சேர்ந்து கொண்டு பயணித்து இன்னைக்கு காட்டி கொடுத்த துரோகிலும் இருக்காங்க, கருணா கூட இருந்தவங்களும் இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அவர்களோட இதை வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்க கூடாது. இவர்களெல்லாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, இவர்களெல்லாம் ஒரு போலியாக ஒரு பெரியாரிய பிம்பத்துக்குள் ஒளிந்து கொண்டு இந்த தேசிய இனத்துக்கு, தமிழ் தேசிய இனத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் தான் எல்லாருமே. நிச்சயமாக. இறுதி கேள்வி ஒரு தொடர்ந்து விவாதிக்கப்பட்ட இந்த விஷயமா தான் இருந்தது. பெரியார் விவகாரம் வந்துட்டு ஆதாரம் கேட்டால் வழக்கு கோர்ட்டில் கொடுத்துட்றோம், வழக்கு போட்டிருக்கீங்க நீங்கள். அப்போ அதை வந்து நீங்கள் ஆதாரம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கோர்ட்லேயே போடுறீங்க, எதுக்கு மக்கள் மத்தியில் அதை எடுத்து வந்து வச்சிங்க? மக்கள் தாங்க முக்கியம், மக்களோட தீர்ப்பு தான். அப்போ அந்த ஆதாரம் கேட்டால் நீங்கள் கொடுத்துருவோம், மக்கள்கிட்ட தானே முக்கியம். அந்த மக்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு 2 விஷயங்களை பேசினாருன்னு சொல்லி 2 விஷயம். எந்த இடத்துல தொடங்கப்பட்டது அப்படின்னா, பெரியார் அவர்களை பற்றி இவர்கள் தொடர்ச்சியாக பேசும்போது அண்ணன் அவர்கள் பாரதியாரை பற்றி தொடக்க வேண்டிய இடத்துல இருந்தாங்க. பாரதி செய்த இந்த தமிழ் இனத்துக்கு பாரதியாரை வந்து நீங்கள் பாப்பான்னு சொல்லி ஒதுக்கிட்டீங்க. ஆனால் அதை தாண்டி இந்த தமிழுக்கும், தமிழ் மண்ணுக்கும், தமிழை உயர்த்தி பிடிச்சதில், போற்றியதில், தமிழை கொண்டாடியதில் பாரதியாரின் பங்கு அதிகம்னு சொல்லி நாங்கள் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணி, அந்த கூட்டத்தில் தான் தொடர்ச்சியாக இதோட கான்ட்ராக்ட் இதுக்கு முன்னாடியே தேவர் அவர்களின் இதில் வந்து மதுரையில் பேசியிருக்காங்க. அப்போ இந்த கருத்துக்கள்லாம் தவறு அப்படின்னா நீங்கள் பொதுவெளிக்கு எடுத்து பேசிட்டீங்க. சுபவி அவர்கள் ஒரு கூட்டம் போட்டார், அதில் பல கூட்டமைப்பில் உள்ளவங்க வந்து பேசினாங்க. எதிர்கருத்து பேசிட்டீங்க, முடிஞ்சிச்சா? நீங்கள் இதுவும் சரியில்லை அப்படின்னா இன்னொரு கூட்டம் போட்டு பேசுங்க, உங்களுக்கான உரிமை இருக்குது. நாங்கள் அதை மக்கள் மன்றத்தில் பேசுகிறோம், நீங்கள் அது தவறுன்னு சொல்லி நீங்கள் இங்கே பேச போகிறீங்க, அவ்வளோதான். மறுபடியும் என்னன்னா சின்ன விஷயம் தான். இப்போ ஆதாரம் கொடுத்துட்டா இது இவ்வளோ தூரம் பெரிய விஷயம் மாறப்போகிறது. இன்றைக்கி என்னென்ன கேட்டிங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் சீமான ஒரு இடத்துல வந்து அம்பலப்பட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் போகிறது. ஏன்னா இந்த புகைப்பட விஷயமா இருக்கட்டும், அவர் எதை வைத்து அரசியலோட பெரிய பிம்பமாக உருவாக்கப்பட்டாரோ அதுவும் அங்கே உடையப்படுது. ஒன்று. அடுத்து இந்த ஆதாரம் இருக்குது இல்லைன்னா இல்லை, அது என்ன போய் வழக்கு மன்றத்தில் போய் நான் சமர்ப்பிக்கிறேன். அவர் தான் வளர்த்த மகளை திருமணம் செய்தாரா இல்லையா? இதுக்கு மேலே என்ன ஆதாரங்கள் கேட்கணும், ஆதாரங்கள் வேணும்? தான் வளர்த்த மகளை நீங்கள் ஒரு திருமணம் செய்து கொண்டதே அவர் மனைவி ஆகிவிட்டாலே, மனைவி தானே பொருள், அதுக்கு பேர். அதுக்கப்புறம் தன்னுடன் வந்து உறவு வைத்திருந்தாங்க, தன்னிடம் வந்து பணத்துக்காக இல்லை என்னென்னு சொத்துக்காக, அதெல்லாம் வேண்டாம் சார். அது என்ன, அதோட உறவு முறைக்கு நீங்கள் பேர் சொல்லிடுங்க. நான் கேட்குறேன் என்னோட ஆதங்கம். நான் பெரியாரை படித்ததுனால நான் கேட்குறேன், இது தவறா சரியா அப்படின்னு. நான் ஒரு சாதாரண குடிமகனா நான் அந்த கேள்வியை கேட்குறேன். எனக்கு அந்த கேள்வி எழுது இல்லையா? அவர் சொல்லலாம், இதை மையப்படுத்தி தான் அது அண்ணன் அந்த கருத்தை மேற்கொண்டு காட்டி பேசினாங்களா? நான் படித்த வரையில், நான் அவரை பற்றி அறிந்த வரையில், நான் ஒரு பொதுவானவனாக ஒரு மாணவனாகன்னு வைத்துக்கொள்ளுங்க, எனக்கு இந்த தோழல் வருமா வராதா, இந்த கேள்வியில் கூட எழுமா இல்லாதா, இந்த கேள்வி நானும் வைக்கிறேன்ல, இதை தவறு என்று சொல்ல முடியுமா நான் கேட்குறேன். நிச்சயமா இது ஒரு புதிய உரையாடலை உருவாக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி.